தமிழ்நாட்டினுடைய முன்னாள் பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்த கையோடு நான் புதிதாக கட்சி தொடங்குறேன், அதனால் இளைஞர்களெல்லாம் வாங்க என்று அழைப்பும் விடுத்திருந்தார். வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இணையதளத்தில் நீங்கள் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை கேட்டு அவருடைய கரத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 5 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் விறுவிறுன்னு வி த லீடர்ஸ் அப்படிங்கிற இணையதளத்தின் வாயிலாக அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறத அளிச்சுட்டு வர்றாங்க. ஒரே நாளில் அண்ணாமலை அவர்களுக்கு 10 லட்சம் பேர் அவருடைய கட்சியில் சேர்ந்து அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிறது துவண்டு போய் கிடந்துச்சு. அதை தூக்கி செங்குத்தா நிறுத்தின பெருமை அண்ணாமலை அவர்களுக்கே சேரும். அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது யாரை பாதிக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுந்திருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் கிட்டத்தட்ட 4 முனை போட்டி அப்படிங்கிறது கடந்த 2026 தேர்தலில் இருந்துச்சு. இப்போ அண்ணாமலை அவர்களும் புதுசாக உள்ள குதிச்சிருக்கிறதுனால வருகிற தேர்தல்களில் 5 முனை போட்டியாக இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அண்ணாமலையுடைய அரசியல் வருகை யாருக்கு மிகப்பெரிய அளவில் பாதகமாக அமையும் அப்படிங்கிற விவாதங்கள் சமூக ஊடகங்களில் எழ ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக சீமானவர்களை அது பாதிக்கும். சீமானவர்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 8 விழுக்காட்டுக்கும் கம்மியாக 4 விழுக்காடு அப்படிங்கிறது சீமானவர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. அண்ணாமலை அவர்களும் புதுசாக கட்சி தொடங்கிட்டார் அப்படின்னா சீமான் தம்பிகள் எல்லாம் அண்ணாமலை பக்கம் ஒரு தரப்பு போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் நிறைய பேர் பேசிட்டு வராங்க. இதில் நிறைய நாம் தமிழர் கட்சி தம்பிகளே அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சதுக்கு சமூக ஊடகங்களில் அவங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஒரு கட்சி தொடங்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவரை வாழ்த்தணும். ஏன்னா விஜய் அவர்கள் போன்று திரைக்கவர்ச்சியை காட்டி ஒருத்தர் அரசியலுக்குள்ளே வர முடியும், மக்களை முட்டாளாக்கி கவர்ச்சி திட்டங்களை காட்டி ஓட்டு வாங்கி இன்னைக்கு முதலமைச்சராக அமர முடியும் அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மேலே வர்றதுல எந்த தப்பும் இல்லை. அதற்கு அண்ணாமலை அவர்கள் உழைக்கணும். அதே நேரம் கொள்கை கோட்பாடுகளை முன்ன வைக்கணும். தமிழ் தேசியம் அப்படிங்கிறது பல ஆண்டு காலமாக பலராலும் பேசப்பட்டது. ஆனால் அதை வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல ஒரு முக்கிய பங்கு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுக்கு இருக்கு. இப்போ அண்ணாமலையுடைய அரசியல் வருகை சீமான பாதிக்கும். ஏன்னா ஒரு பெரும்பான்மையான ஒரு இளைஞர் கூட்டத்தை தன்வசம் வைத்திருக்கிறவர் சீமானவர்கள் மேல நம்பிக்கை இழந்த இளைஞர்கள் அண்ணாமலை பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சமூக ஊடகங்களில் விவாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் சீமானவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அண்ணன் சீமானவர்களை விட்டுட்டு போயிட மாட்டாங்க, அவங்க கடைசி வரைக்கும் அண்ணன் சீமானவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு தைரியம் சொன்னாலும் நம்ம 8 விழுக்காடு எங்க நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுல் காந்தியா அப்படிங்கிற இடத்திலேயே நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறிச்சு. விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு அது பாதியாக குறைஞ்சு 4 விழுக்காடு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சரிஞ்சது. அதனால நம்ம அண்ணாமலையை டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லி சத்தியமா எடுத்துக்க முடியாது. அவரும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை வச்சிருக்காரு. அவர் பின்னாடி போவதற்கு இளைஞர்கள் தயாரா இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அண்ணாமலை அவர்கள் அந்த சைட்டை ஓபன் பண்ண 5 மணி நேரத்தில் 5 லட்சம் பேரை கடந்து 10 லட்சம் பேர் ஒரே நாளில் அண்ணாமலையோட நாங்க இணைகிறோம் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனா சீமான் அவர்கள் கூட இருக்கக்கூடிய உண்மையான தம்பிகள் தேசிய கொள்கையை ஏற்றிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. ஏன்னா தமிழ் தேசிய கொள்கை அப்படிங்கிறது இந்த தேசிய கொள்கைகளுக்கு, இந்த ரைட் விங் பாலிடிக்ஸுக்கு, லெஃப்ட் விங் பாலிடிக்ஸுக்கு, இந்த திராவிடியன் பாலிடிக்ஸுக்கு நேர் எதிரானது. நாங்கள் பேசக்கூடிய அரசியல் அப்படிங்கிறதே வேற. உண்மையாக சீமானவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக சீமான பின்தொடரக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் கூட கண்டிப்பாக அண்ணாமலை பின்னாடி போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை பேசும்போது சொல்றாரு, ஒரு உண்மையான தமிழனுடைய ஒரு பாரம்பரியம் என்ன, அவனுடைய மாண்பு என்ன அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு வெளியில வர்றோம் அப்படிங்கிறப்ப கூட அவங்கள பார்த்து சந்தித்து நான் உங்க கட்சியை விட்டு வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது தான் ஒரு உண்மையான தமிழனுடைய மாண்பு. அதனால நான் அமித்ஷா அவர்களை நேரில் சந்திச்சு உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. ஆனா அண்ணாமலை சொல்றது எல்லாமே வேத வாக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதே அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு ப்ராஜெக்டை கூட கொடுத்துருக்கலாம். தம்பி, பாஜகவை நம்மளும் என்னென்னமோ பண்ணி இழுத்து பார்த்துட்டோம், அதிமுகவோடையும் சேர்ந்து கூட்டணி வச்சு பார்த்துட்டோம், ஒன்றுத்துக்கும்
தேரல, அதிமுகங்கிற கட்சியே அழியும் தருவாயில் இருக்குது, நம்மெல்லாம் ஏமாத்துறோம், இப்படியே போனால் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது போல இருக்குது, நீ வேணா ஒன்று பண்ணு, நாங்கள் உன்னை ஒதுக்குற மாதிரி ஒதுக்குறோம், நீ ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் போகிற மாதிரி போய் இளைஞர்களை வா அப்படின்னு சொல்லி உன் பக்கம் கூப்பிடு, எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளால் பாஜகவால் நேரடியாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியலனா கூட நாளைக்கு ஒன்றை வச்சு நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், உனக்கு ஆதரவாக ரஜினிகாந்த் போன்ற நபர்களை நாங்கள் களமிறக்கிறோம். லதா ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தனி இயக்கம் தொடங்குறாங்க. புரியல, ரஜினிகாந்த் அவர்களே சாதிக்க முடியாத ஒன்றை லதா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கம் ஆரம்பித்து அவங்க சாதிச்சிட போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால் எழுப்பாமல் இருக்க முடியல. அதனால் அண்ணாமலைக்கு நாங்கள் போதுமான பேக்கப்பு ஃபண்டு இதெல்லாமே பண்ணுறோம், நீ உன்னால் ஆன முயற்சியே பண்ணு. இதே ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கின காலகட்டத்தில் அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என் கூட சேர்ந்துருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு அண்ணாமலைகிட்ட சொன்னப்போ ரஜினிகாந்துக்கு விபூதி அடிச்சுட்டு பாஜக தரப்புலேருந்து அழைப்பு வந்ததும் பாஜகவுக்கு போய் சேர்ந்த நபர் தான் இந்த அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் கிட்டத்தட்ட 6 வருஷத்திற்கு மேலே செயல்பட்டிருக்காரு. நோட்டாவுக்கு ஈக்குவலாக 800 1000 அப்படின்னு ஓட்டு வாங்கிக்கிட்டு இருந்த பாஜகவை லட்சங்களில் ஓட்டு வாங்க வச்ச அந்த ஒரு பெருமை அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தான் போய் சேரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தனித்து செயல்படுறாரா இல்லை பாஜக கொடுத்த ஒரு அசைன்மெண்ட்டை தமிழ்நாட்டில் பண்ணுறாரா அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. அப்போது ரஜினிகாந்த் கூப்பிட்டே போகாத ஒரு நபர் ரஜினிகாந்துக்கு விபூதி அடிச்சுட்டு பாஜகவில் போய் சேர்ந்து பாஜகவுடைய விசுவாசியாக தொடர்ந்த அண்ணாமலை இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமியோடு பிஜேபி கூட்டணி போகும்போது நீ ஒதுங்கிக்கப்பா, நயினார் நாகேந்திரனுக்கு நாங்கள் தலைவர் பதவி கொடுத்துட்றோம், அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னப்போ பெருந்தன்மையாக ஒதுங்கி நின்று பிரச்சாரத்தில் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து அண்ணாமலை அவர்கள் எல்லாமே பாஜகவுக்காக பண்ணார். இப்போ என்னாச்சு, அப்படி பிஜேபிக்காக மாங்கு உழைச்ச அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சுயமரியாதையோடு நான் பாஜகவில் ஓரங்கட்டப்படுறேன், அதனால நான் வெளியில் வர்றேன், கட்சி தொடங்குறேன் அப்படிங்கிறப்போ அவரை சந்தேக கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டிய கடமை அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. சீமான் தம்பிகள் அண்ணாமலைக்கு பின்னாடி போயிடுவாங்க அப்படிங்கிறது 100க்கு 100 நடக்காத ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றுக்கொண்ட எவனும் காவி சாயத்தை பூசிக்கிட்டு பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு பின்னாடியோ ரஜினிகாந்துக்கு பின்னாடியோ போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்னொரு கூட்டம் போகும், ஒரு கூட்டம் தற்குறி கூட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. திரைக்கவர்ச்சியை பார்த்து 108 இடங்களில் விஜய் அவர்களை வெற்றி பெற வச்ச ஒரு கூட்டம் இருக்குது. நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் மாஸ் பண்ணுறாரு, ஏன்னா வயசு 42 தானே ஆகுது, விஜய்க்கு எதிராக பேசுகிறாரு. ஏன்னா விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அண்ணாமலை. ஏதாவது ஒரு நடிகையை பிடிச்சி இடுப்பை கிள்ளிக்கிட்டு இருப்பார் விஜய், அவரோட என்ன எதுக்கு ஒப்பிட்டு பேசுறீங்கன்ற கடுமையான விமர்சனத்தெல்லாம் விஜய்க்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் முன் வச்சிருக்காரு. எந்த கொள்கையும் இல்லாமல் கோட்பாடும் இல்லாமல் கவர்ச்சிக்கு மயங்கி விஜய்க்கு பின்னாடி போன கூட்டம் வேணும்னா அண்ணாமலைக்கு பின்னாடி போகலாமே தவிர கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சீமான் அவர்களோடு இருந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அதிகம். சரி, அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இது தமிழ்நாட்டு அரசியலில் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையுடைய அரசியல் வருகை யாருக்கு மிக பாதகமாக முடியும் அப்படிங்கிற மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.